குபேர யோகம் பெறப்போகும் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நடக்க போகிற சுக்கிர பயிற்சி அந்த ராஜயோகம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். பொதுவாக சுக்கிர பயிற்சி பற்றி நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வருடம் ரொம்ப முக்கியம். நிறைய ஜோதிடர்கள் பேச போகிறாங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலும் பழிக்க போகுதுங்க. ஏன் உங்களுக்கு சுக்கிரன் பார்க்கணும், உங்கள் ராசி அதிபதி அவர் தான். பொதுவாக ஒரு பயிற்சிங்க ரொம்ப நாளாக நிற்கிற பயிற்சிகள் ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிரன் ஒரு கிரகம் ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் இறுதி வரை, அப்போ சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி அனைத்தும் நடந்தாலும் இதே ஒன்று சுக்கிரன் உச்ச நிலையிலே இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் நின்று வலு சேர்க்க போகிறார். அவரோட பலாபலன்கள் என்னென்ன, இல்லை குறிப்பாக குடும்பம், பொருளாதார ரீதியாக, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில் நடக்க போகிற இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன தெளிவாக பார்த்துரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது வேலையை பற்றி தான். வேலை, அது சார்ந்த வருமானம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவரே 6ஆம் அதிபதி மீனத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த உச்சம் பெறும் பொழுது கூட நட்பு கிரகங்களாக ராகு, சனி கூட கொஞ்ச நாள் பயணிக்க போகிறாங்க. அப்போ சொல்லவா வேணும், வேலை சம்பந்தப்பட்டதில் ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தைரியமாக சொல்லலாம். இந்த நேரத்தில் புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் ஒரு நிறைய பக்கம் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. வெளிநாடு போகணும், இன்னும் சம்பாதிக்கணும், சம்பள உயர்வு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்ததை அந்த சம்மந்தப்பட்டதில் வெற்றி உண்டு. இது வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட அவங்க மேலதிகாரிகளாக இருப்பாங்க, கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனாங்க. இதே பெண்களாக இருந்தவங்க ஆண்கள் இருந்து மேலதிகாரிகளுக்கு கருத்து வேறுபாடு. அப்போ ஆண் பெண் இருவருக்கும் ஆப்போசிட் அந்த இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வந்தது சில காலமாக. இனி அந்த மாதிரி தொந்தரவு, இந்த ஆண் பெண் அந்த பாலின வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சக்ஸஸ் நடக்கும். ஆக மொத்தம் வேலையில் வளர்ச்சி, வெற்றி. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம். பிஸ்னஸ், உங்கள் 10ஆம் அதிபதி அவர் சனி பகவான். சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு 11லேயும் வரார். அப்போ சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது உச்சம் பெறுகிற கிரகம் கூட நட்பு கிரகம் இருக்குது. அப்போ 11ஆம் லாபஸ்தானாதிபதி சொல்லவா வேணும். அது மட்டுமா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வேறு பயணிக்க போகிறார். இந்த குறிப்பிட்ட ஒரு சில காலம் இருக்குங்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. வேலையாட்களோட அனுகிரகம் உண்டு. உங்களுக்கு வண்டி, வாகனம் இது சம்மந்தப்பட்டதில் இதுக்கு தொழில் ரீதியாக டெவலப் பண்ண அம்சம் நிறைய இருக்குது. கொடுத்த பணங்கள் திருப்பி வரும். பிஸ்னஸ் ஒன்றுலேருந்து இன்னொன்று டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்து குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காலகட்டமாக இருக்குது. இப்போ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு, இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிற சூழ்நிலை. இப்போ ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டுருப்பார், அவருக்கு இன்னொரு பிஸ்னஸ் பண்ண ஐடியா வந்திருக்கும். அப்போ வேலைக்கு போயிட்டே பிஸ்னஸ் பண்ணுற யோகம். அப்போ 2 வித வருமானம் ஏற்படும் நிலை வந்தாச்சு. இந்த நேரத்தில் சரியாக ஒவ்வொரு ஜாதக ரீதியாக இதெல்லாம் ஜாதக அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணும்போது தசாபுத்தி அம்சத்தில் பார்த்து நேமில் எடுப்பாங்க. ஆக மொத்தம் பண்ணிக்கங்க. சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியான மாதம். பிஸ்னஸில் உங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டிய நேரமாக இருக்குது. உங்களுக்கு பெண்கள் வகையில் ஆதாயம் இருக்குது. ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ராஜயோக அமைப்பு. இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா, திருமணத்துக்குண்டான அமைப்புகள் எப்படி இருக்குது? பொதுவாக அவங்க 7ஆம் அதிபதி செவ்வாய் இப்போ சில மாதங்களாக நீச்சம் கடகத்திலையும் மிதுனத்திலையும் மாறி ஷட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கார். இனி வருகின்ற காலகட்டத்தில் நல்ல இடத்தில் பயணிக்க போகிறார். உங்கள் 7ஆம் இடத்துக்கு இருந்த சனியோட பார்வை 10ஆம் பார்வை விலகுது. அப்போ இந்த பிரச்சனை விலகுவதாலே முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகம். இதில் தசாபுத்தி ரீதியாக அம்சங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. லக்ன ரீதியாக அம்சம் பார்க்கணும். அப்போ ஒரு ஜோதிடரை பார்த்து ஒரு சிறு பரிகாரம் தேவைப்படும், அது என்னென்னு பார்த்துக்கணும். ஆக மொத்தம் திருமணம் என்ற உறுதியாக உண்டு. சின்ன டிலே வேணால் இருக்கலாமே தவிர பெரிய தடைகள் இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் இந்த நேரத்தில் கோயில் குளத்துக்கு போகணும். கோயிலுக்கு நான் பரிகாரம் இறுதியில் கொடுக்குறேன், அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா உறுதியாக திருமணம் உண்டு. ரைட். இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகலை. போன டைம் IVF வரைக்கும் போய் ஃபெயிலியர் ஆனதில் இந்த ரிஷபராசியும் ஒன்று. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தனால இயற்கையாக ட்ரை பண்ணவங்களுக்கும் கிடைக்கல, ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்போ இயற்கை முறையிலேயாகவும் இல்லை செயற்கை வழியாகவும் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு சாதகமாக உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்வை அங்கே இருக்கிறது. அவரே உங்கள் ராசி அதிபதி. சுக்கிரன் பார்வை கொடுத்துடும். அப்போ
குரு கூட கொடுக்காமல் இருக்கலாம். சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் அள்ளி வழங்கிடுவார். இப்போ குழந்தை பிறப்புக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் முயற்சி செய்யுங்க, குழந்தைக்கு உண்டான அம்சம் உண்டு. இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் வாங்கலாமா, எப்படி பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும். பொதுவாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல மே மாதத்துக்கு மேலே கேது பகவான் வரார். அப்போ கேது பகவான் அதாவது ராகுகேது பயிற்சிக்கு முன் பின் எடுத்துக்கணும். ராகுகேது பயிற்சிக்கு முன் சொத்து சுகங்கள் யோகமாக உண்டு. அதற்கு பின் வாங்குறவங்க டாக்குமெண்ட்டு வெரிஃபை பண்ணணும். கோயில் அருகில் சொத்து அமைய வாய்ப்புண்டு. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை பேங்க் ஸ்டாஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்க பக்கத்தில் சொத்து சுகம் வாங்க அம்சம் இருக்குது. ஆக மொத்தம் சொத்து சுகத்தில் ஒரு கவனம் மட்டும் வச்சுக்கணும். டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணால் உறுதியாக இருக்கும். சொத்துக்கு பார்த்திங்கன்னா கடன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அப்போ குறிப்பிட்ட அளவு பணம் போட்டாலும் கடன் வாங்கி பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்போ 2ஆம் இடத்துல குரு நின்று பணமாக கன்வெர்ட் ஆவார். அப்போ 8ஆம் அதிபதி 2இல் என்னென்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஆதாயம் இல்லை நகையை அடகு வைத்து அதன் மூலம் பணம் வரும். ஆக மொத்தம் பணம் நகை சம்பந்தப்பட்டதை அடகு வைத்து பணம் வாங்குதல், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச வேண்டிய காலகட்டம் இது. அப்புறம் அதில் வழக்கில் வெற்றி பெறுகிறது. சொத்தில் நிறைய பேர் கேஸ் போயிட்டுருக்கு. இந்த தடம் பிரச்சனை, வழி பிரச்சனை, இந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. அந்த பிரச்சனைலாம் நல்லா இதாகிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வரப்போகுது. இது ஒரே ஒரு பாயிண்ட்டு, இந்த கடன் சம்மந்தப்பட்டதில் கடன் கேட்டால் இப்போ கிடைக்கும். ஆனால் கடனை அடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. 6க்குரிய உச்சம் பெறும்போது கடனை அடைக்கும் யோகம். கிரெடிட் கார்டை வேண்டாம் என்று கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. கிரெடிட் கார்டு அதிகமாக பயன்படுத்த அம்சம் ஏற்பட்டுரும். இப்போ அந்த கடன் வழக்கு இதில் வெற்றி பெற்று மீண்டு வருகிற ஒரு குறிப்பிட்ட யோகம் இருக்கிறதால சரியாக பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, தாய் தந்தையரோட உடல்நிலை பற்றி பேசும். பொதுவாக தந்தையின் உடல் நிலை சீராகும். அப்பா உடம்பு நல்லபடியாக டெவலப் ஆகிருக்கு. சின்ன மருத்துவ பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகக்கூடிய அம்சம். தாயின் உடல்நிலையில் கவனம். அப்போ அப்பாவுக்கு பரவாயில்ல, அம்மாவுக்கு உடல்நிலை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்டது, தோல் அலர்ஜி சம்மந்தப்பட்டது, சின்ன இரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு. பொதுவாக குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தான் வரும். அது உங்களுக்கும் அமைப்பு இருக்குது. அப்போ தாய் தந்தையர் உடல்நிலை கவனம். உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடம்பு சம்மந்தப்பட்டது இப்போ டெவலப் ஆகுது. முதல்ல இந்த பிரச்சனை டெவலப் ஆகிற காலகட்டம், பெரிய பாதிப்புகள் சொல்லக்கூடிய அம்சம் இல்லை. ரைட், ஒரு சில கோயில் பரிகாரங்கள், ஒரு சில எண்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, போன டைம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்லுவோம். இந்த டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் நிறைய தடை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரியாகுமா, அப்புறம் ஜாதகம் போட்டுலாம் கேட்டிருந்தீங்க. பொதுவாக டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருத்தம் உண்டு. அது டெவலப் ஆகிற சூழ்நிலை உண்டு. அரசு வகையில் ஆதாயம் உண்டு. இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் குயிக் ஆயிரும். பாஸ்போர்ட் எடுத்துக்க வேண்டிய நேரம். இப்போ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் வேகமாக நடக்கும். பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குயிக்காக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணால், இந்த குறிப்பிட்ட சுக்கிர பயிற்சி அப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் இன்னும் வளர்ச்சி, இன்னும் அடுத்த படிநிலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவன் கோயிலில் இருக்கிற, நல்லா கவனிங்க, ஒரு சிவன், அந்த கோயிலில் சிவனும் இருக்கணும், சக்தி அம்பாளும் இருக்கணும். ரெண்டும் இருக்கிற கோயிலை போய் ஃபஸ்ட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால், அப்போ உங்கள் ஒரு பெண் தெய்வம் தேவைப்படுது. சிவன் அம்பாள் 2 பேர்த்துக்குமே அர்ச்சனை செய்துவிட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகம் ஏற்படுகிற காலகட்டம். இந்த சுக்கிரன் அதோட அதிர்ஷ்டம், அதோட கவர்ச்சி அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. சிவபெருமனை கூடும்போது என்ன ஆகுனா, வழக்கு சம்மந்தப்பட்டதில் வெற்றி, தடைகள் இருந்தாலும் விலகக்கூடிய அம்சம் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 2ஆம் நம்பர், 6ஆம் நம்பரை பயன்படுத்தி பாருங்கள். மிகுந்த யோக பலனை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார்.